வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே வேலைக்கு போகும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை சுரண்டுவதிலும் கொள்ளையடிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது பாஜக அரசு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கிறது. புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல். திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதி என நம்பிக்கை. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 1.1 கோடி பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். இந்தியாவிலேயே வேலைக்கு போகும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலை திண்டல் அருகே திமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் எனவும், அப்பாவி பெண்களின் கதறல்கள் இன்னும் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எனவும் கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் பெரிய வரலாறே உள்ளது என கூறிய முதலமைச்சர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் சட்டத்தை திமுக இயற்றியுள்ளது என தெரிவித்தார். குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்டவற்றைக்கு தீர்வு காண பாலின வள மையங்களை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே அதிக பெண்கள் வேலைக்கு போகும் மாநிலம் தமிழ்நாடுதான். சட்டம் ஒழுங்கு இருப்பதால் தான் வேலைக்கு போகிறார்கள் என தெரிவித்தார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நின்று தமிழ்நாட்டுக்கு புதிய விடுதலை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். இது பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் வாழ்ந்து வளர்ந்த ஊர் இந்த ஈரோடு. பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை, அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை. அந்த வகையில அனைத்துக்கும் தொடக்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பேரூர் தான் இந்த ஈரோடு. திராவிட பேரூர்ல நின்று நான் கேட்கிறேன், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தயாரா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. அதுக்காக தான் இந்த மாவட்டத்து வேட்பாளர்கள் இங்கே உங்கள் முன்னாடி இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அன்பு சகோதரர் சு. முத்துசாமி நிற்கிறார். மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், அமைதியாக பேசி எதையும் சாதிக்கக்கூடியவர். அதே போலவே என்னிடம் பேசி இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை பெற்று செயல்படுத்தி காட்டியவர். பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை முற்றிலும் புறக்கணித்து அவர்களை சுரண்டுவதிலும் கொள்ளையடிப்பதிலும் ஒன்றிய பாஜக அரசு கவனம் செலுத்துகிறது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாட்டின் பொருளாதார கொள்கைகளை மோடி அரசு சிதைத்துள்ளதாகவும், அதன் நேரடி விளைவுகளை 140 கோடி இந்தியர்கள் அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக LPG சிலிண்டர் விலைகள் விண்ணை முட்டுகின்றன, கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது என குற்றம் சாட்டியுள்ள அவர், ஸ்பீட் போஸ்ட் கட்டணங்களும் 34% அதிகரித்துள்ளது என கூறியுள்ளார்.
சாதாரண மக்கள், நமது விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சலுகைக்காக காத்திருக்கும் வேளையில் பாஜக தலைமை அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து பொதுமக்களை சுரண்டுவதிலும் பேரிடரை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது என சாடியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்தும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இறங்கி வருகின்றன. இதனிடையே சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக உதயநிதி ஸ்டாலின் களம் இறங்குகிறார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். சேப்பாக்கத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். கட்சி நிர்வாகிகளுடன் ஜீப்பில் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேப்பாக்கம் தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் 93,285 வாக்குகளை பெற்ற உதயநிதி ஸ்டாலின் 69,355 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் உதயநிதியை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கசாலி 23,930 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் திமுகவின் வாக்குறுதியை நம்புகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கார்த்திகேயனை ஆதரித்து வேலூர் மண்டி வீதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவின் பின்வாசல் வழியாக தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்ற பாஜக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. அதை இந்திய கூட்டணி கட்சிகள் முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திமுக அரசு 5 ஆண்டுகளில் மகளிருக்காக பல எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி உள்ளது எனவும் அதில் முக்கியமானது விடியல் பயண திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம் என பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனவும் தெரிவித்தார். தலைவர் 2 நாளா மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு எந்த தைரியத்துல மக்களை சந்திக்கிறோம்? நாம 5 வருஷமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இங்க வேலூர் தொகுதியில் எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், எத்தனை திட்டங்கள். வேலூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்துல சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாநகராட்சி பகுதிகளுக்கு இன்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் நம்முடைய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 312 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேலூர் மாநகராட்சியில இன்னைக்கு பல்வேறு சாலை பணிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி 4 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புது கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. சங்கரன்பாளையம் பெரியசாமி சாலையில நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் திட்டம் நம்முடைய அரசு செஞ்சு கொண்டிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள்ல உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நம்முடைய அரசு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்க தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்க தொகுதிக்கு வரணும்னா, இந்த வேலூர் தொகுதிக்கு வரணும்னா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை உதயசூரி சின்னத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். சரிங்களா? 2026 மார்ச் மாதத்தில் 1.1 கோடி பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 1.1 கோடி பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மார்ச் 13ஆம் தேதி 3,90,306 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர்
செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 மார்ச் மாதத்தில் மட்டும் சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி 52,90,363 பயணிகளும், பயண அட்டைகளை பயன்படுத்தி 33,339 பயணிகளும், QR குறியீடு பயணச்சீட்டு முறையை பயன்படுத்தி 48,73,902 பயணிகளும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கிறது என புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சி. விஜயபாஸ்கரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருது பெற்றது அதிமுக அரசின் மருத்துவத்துறை மட்டும்தான் என கூறினார். நாட்டில் பணத்தை திருடுவார்கள், நகையை திருடுவார்கள், ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னியை திருடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கிட்னி திருட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். மேலும் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் என விமர்சித்து பேசினார். மீண்டும் வேளாண் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்பாரு. மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அரசாங்கமே அரசரே சொல்லுவாங்க. அத போல அரசு அதிகாரிகளை கேட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதான், நாடே சந்தி சிரிச்சு கொண்டிருக்குது. சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு உண்மைதானே? எப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வாலிபறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான் வெளியே வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. இதையெல்லாம் எதனால் நடக்குது? போதை ஆசாமியால் நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூல முடுக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது திமுக ஆட்சியில. எது கிடைக்குதா இல்லையோ, கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். பலமுறை சட்டமன்றத்திலே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனா அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை, இதை தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாத போல நடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது, உண்மைதானே? 2 வயசு சிறுமி கிருஷ்ணகிரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். மாலை நேரத்திலே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார். அடுத்த நாள் காவல்துறையை சந்தித்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார். அப்போதும் புகார் எடுக்கல. அவர்களாக மாலையிலே தேடி அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த உடலை கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற விளாத்தி குளத்து பகுதியில் இருக்கின்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அப்படி என்றால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்காத என்ன இருக்குது? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு திருட்டு வழக்கு, அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அவரை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவாகியிருக்குது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள். அந்த கொடுமைக்கு தீர்வு காண்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். தீர்வு காண்பீங்களா? 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க 35க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து
தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்ற புதிய மெகா கூட்டணியை உருவாக்கி உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், இந்த கூட்டணி தமிழகத்தில் உள்ள அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் எனவும், திமுக, அதிமுக, பாஜக போன்ற பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று போராடும் போராளிகளின் கூட்டணியாக இது இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள கேமரா சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என கூறிய அவர், தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியல் குறித்த அதிகாரப்பூர்வ உடன்படிக்கைகள் கையெழுத்தாகியுள்ள நிலையில் அவை மிக விரைவில் முறையாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஆக உங்களுடைய வழிகளுக்காக, உங்களுடைய வேதனைகளுக்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக, அது பாலியல் வல்லுணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும், காவல்துறையினுடைய கொடிய லாக்அப் மரணங்களாக இருந்தாலும், சாதிய கலவரங்களாக இருந்தாலும், மதவெறியோடு எனது அருமை அப்பாவி சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்பட்ட போதும், பாங்கு ஓதக்கூடாது என்று சொல்கின்ற போதும், பருதா அணிந்து கல்லூரிக்கு வரக்கூடாது என்று சொல்கின்ற போதும், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதல் குரலாக எனது குரலும் எங்கள் கூட்டமைப்பினும் குரலும் கடந்த காலங்களில் ஒலித்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் வலுவாக, குறிப்பாக தேர்தலை எதிர்கொள்கின்ற அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு, இன்றைக்கு பெரிய கட்சிகள் எங்களை அங்கீகரிக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல், இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா என்று எங்களை ஏளனம் செய்த அந்த அரசியல் தலைமைகளுக்கு ஒரு சரியான ஒரு தேர்தல், இந்த தேர்தல் அவர்கள் எங்களை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் நாங்கள் சென்று முறையிடுகின்ற போது, எங்களுக்கு எஜமானனாக இருக்கின்ற அந்த தமிழக மக்கள் இந்த தேர்தலில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த கேமரா சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தலைவர்களால் அறிவிக்கப்பட இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் எனது அருமை தமிழக மக்களை நான் வேண்டுகிறேன். அதை தவிர்த்து இங்கே அமர்ந்திருக்கின்ற சில கட்சிகள் தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டு தனி சின்னம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் அவர்களோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து நாங்கள் பேசி, நாங்கள் அவர்கள் சின்னத்திலும் நின்று தேர்தலை சந்திப்பதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கென்று சின்னம் கிடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் சின்னத்திலேயே நின்று இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஜனநாயக உரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சி வழங்கும். பெரிய கட்சி மாதிரி வாங்க எங்க சின்னத்துல நில்லுங்க, நாங்க உறுப்பினர் கார்டு தரோம், உறுப்பினர் படிவு தரோம், அதுல முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படி என்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. இங்க இருக்கிற அரசியல் கட்சியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் இடத்தை 234 தொகுதிகளை நாங்கள் யாருக்கும் பார்த்து நான் கொடுக்கவில்லை. நாங்கள் அனைவருமே ஒரே டேபிள்ல உட்கார்ந்து யாருக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட பல கட்சிகள் இப்போது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட இடங்களை எங்களால் தர முடியவில்லை. இருப்பதே 234 தொகுதிகள் தான். நான் தனியாக நிற்பேனா அல்லது நிற்க மாட்டானா, இல்லை நான் மட்டுமே நிற்பேனா என்கிற ஒரு குழப்பத்தின் காரணமாக பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்து விட்டோம் என்று தற்போது அதற்கான வருத்தத்தை என்னிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ரன்னிமேடு மற்றும் கிளண்டேல் தேயிலை தோட்ட பகுதிகளில் குட்டியுடன் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் பணியாற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் இயங்க வேண்டும் என குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். சமவெளி பகுதிகளான மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், சிறுமுகை உள்ளிட்ட இடங்களில் கடும் வெயில் காரணமாக வறட்சி நிலவி வருவதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் மலை மாவட்டமான நீலகிரிக்குள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ரன்னிமேடு மற்றும் கிளண்டேல் தேயிலை தோட்டங்களில் குட்டியுடன் சுமார் 11 காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலாளர்கள் அதிக எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காட்டு யானைகளை கண்டால் அருகில் சென்று வீடியோ அல்லது புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும் அவற்றை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றும் குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மகாராஜேஸ்வரர் திருக்கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த சித்தூரில் சரித்திர புகழ்பெற்ற தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி வீதி உலா, சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க 4 மாட வீதிகளில் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். தேரோட்டத்தை முன்னிட்டு வள்ளியூர் காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தலைமையிலான 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள சிப்பிப்பாறை அருகில் உள்ள காட்டு பகுதியில் திடீரென காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டது. சிப்பிப்பாறையை சேர்ந்த முருகன் மற்றும் சங்கரன் கோவில் மலையடிப்பட்டி பகுதியை சேர்ந்த வெள்ளத்துறை ஆகியோர் காட்டு பகுதியில் ஆடுகளை கொட்டாய் அமைத்து வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று திடீரென காட்டு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அதிவேகமாக பரவிய தீ அருகில் இருந்த ஆட்டு கொட்டாயில் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதில் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 40 ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட முருகன் மற்றும் வெள்ளத்துறை ஆகியோர் 7000 பண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னார் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் இந்த ஆண்டுக்கான ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் திருவிழா கடந்த 24ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆடிப்பூர மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக திருப்பதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு சேலை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க ஆண்டாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு திருமாங்கல்ய கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் கல்யாண விருந்தும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வீராமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னிகள் கோவிலில் பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரை சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வீராமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னிகள் கெங்கையம்மன் திருக்கோவில் பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரை சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் உற்சவர் சுவாமிக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டு சேலை, தங்க ஆபரணங்கள், மலர் மாலை, பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஊஞ்சலில் உற்சவர் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் வீராமுத்தூர் மற்றும் சுற்று பகுதியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி அலுவலகத்தை மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் ஞானசேகர் அறிமுக கூட்டம் திருப்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வீரமணி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கலந்து கொண்டு வேட்பாளர் ஞானசேகரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி அலுவலகம் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மல்லப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் விஸ்வா இந்து பரிஷத் அமைப்பினர் மற்றும் வன்னியர் சங்கம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளிடம் ஆசிரியர்கள் தவறாக நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட கல்வித்துறை சிறார் அமைப்பு குழுவினர் விசாரணை நடத்தியதாகவும், அந்த விசாரணையில் அதிகாரிகள் சிலர் எழுத்து மூலமாகவும் வாய்வழி மூலமாகவும் தகவல் பெற்று எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். எனவே உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் தவறு செய்த ஆசிரியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா மல்லப்பள்ளியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் புகார் எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் 1098க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த விசாரணை நடத்தின அப்புறமா எந்த ஒரு விவரமும் எங்களுக்கு தெரியல. அந்த விசாரணையும் ஒழுங்கான முறையில் நடந்ததான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த விசாரணை நடத்தும் போது சம்மந்தப்பட்ட அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் பள்ளி வளாகத்திலே இருந்திருக்காரு. அவங்க மாணவ மாணவிகிட்ட கேட்டு இருக்காரு, இந்த மாதிரி உண்மையை எழுதி கொடுக்காதீங்க, எழுதி கொடுத்தா என் வாழ்க்கையே போய்ட்டுன்னு கெஞ்சிருக்காரு. இதனால் எங்கள் ஊர் பொதுமக்களாக எங்களுக்கு அந்த விசாரணை நடத்தின விதமும் விசாரணை குழு மேலேயும் சந்தேகம் இருக்குது. அதை நல்ல முறையில் விசாரணை செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் குற்றம் செஞ்சவருக்கு தண்டனையும் வழங்குமாறு காவல்துறையிடம் மனு அளிச்சிருக்கோம். மல்லப்பள்ளி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு மனு அளிச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வேனில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 1.26 லட்சம் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் அடுத்த நாகவேடு பகுதியில் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் போலீசார் கொண்ட குழுவினர் நெமிலியில் இருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற மினி வேனை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 1.26 லட்சம் ரூபாய் ரொக்கமாக இருந்தது தெரிய வந்தது. பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையானது கடந்த சில நாட்களாக சரிந்து வந்த நிலையில் நேற்று அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தோனேஷியாவில் 7.4 என்ற ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது.
இந்தோனேஷியாவின் டெர்னேட் அருகில் உள்ள வடக்கு மொலுக்கா கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.8 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 6.48 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தோனேஷியாவில் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கின. மேலும் வடக்கு சுலவேசி பகுதியில் கட்டிடங்கள் இடிந்தன. இதனால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். கடலில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் சுமார் 1000 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளில் சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மட்டுமின்றி பிலிப்பைன்ஸ், மலேசியாவிலும் சுனாமி அலைகள் எழ வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த முழுமையான தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியாவிலேயே வேலைக்கு போகும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை சுரண்டுவதிலும் கொள்ளையடிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது பாஜக அரசு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கிறது. புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல். திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதி என நம்பிக்கை. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 1.1 கோடி பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.